எம்ஜிஆர் ஒரு பேரதிசயம், ஜெயலலிதா ஒரு பேரதிசயம், எடப்பாடி ஒரு பேரதிசயம், சசிகலா ஒரு பேரதிசயம், ஓபிஎஸ் ஒரு பேரதிசயம், அதிமுகவே ஒரு பேரதிசயம். ரதீஷ் தான் வந்து உதயநிதிக்கு ரைட் ஹேண்டுன்னு எல்லாருக்கும் தெரியும். ரதீஷ் நெருங்கினாங்கன்னா அடுத்து உதயநிதி வீட்டில் போய் நிற்குன்றது எல்லாருக்கும் தெரியும். அப்படி இருக்கும்போது மோடி கவர்மெண்ட்டு ரதீஷை தப்பிச்சு போக விடுவாங்களா? 3 எலெக்ஷனில் வந்து 40 சீட்டு சொலையா, நான் முதல்ல 37, அப்புறம் 39, அப்புறம் 40, கம்ப்ளீட்டாக 40ன்னு வச்சுப்போம். 40 சீட்டு என்டிஏக்கு எதிராக வருது. அது வரக்கூடாது. 29ல் 4வது முறையாக பிஜேபி ஆட்சி அமைக்கணும்னா தமிழ்நாட்டில் என்டிஏக்கு எதிராக வர ஃபிகரை 50% உடைக்கணும். அதுக்கு டிஎம்கே காங்கிரஸ் அலையன்ஸை உடைக்கணும். அதுக்கு டிஎம்கே 26ல் பவருக்கு வரக்கூடாது. இப்படித்தானே ஜெயலலிதா சசிகலா விஷயம் மாட்டுச்சு. நமது எம்ஜிஆருக்கு சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கினாங்கன்னு 100 கோடியை கொண்டு போய் காமிச்சாங்கல்ல. இந்த கவுண்டர் மணி சோத்தில் கல் இருக்குன்னு செங்கல்ல தூக்கி வைப்பார்ல, அந்த மாதிரி கதை. அப்படி தானே போய் மாட்டி ஜெயிலுக்கு போய் ஜெயலலிதா செத்தே போனாங்க. சசிகலாவை லைஃபே முடிஞ்சுது. மோடி அரசு சித்தாந்த ரீதியாக, அரசியல் ரீதியாக நீங்கள் மூர்தன்யமாக எதிர்க்கிறீங்க. ஆனால் அப்படி எதிர்க்கும்போது இங்கே வந்து உங்கள் அரசில் தூய்மையும் ஊழலற்ற தன்மையும் இருக்கணும். நீங்கள் அதை எதிர்த்துக்கிட்டு அந்த அரசியலை கையில் எடுத்துகிட்டு இந்த பக்கம் முடைநாற்றம் எடுக்கக்கூடிய ஊழலை பண்ணுவீங்கன்னா நீங்கள் மாற்றதை யாராலையும் தடுக்க முடியாது. முத்துசாமி சொல்கிறது உண்மை உண்மை உண்மை. ஆனால் முத்துசாமி பாதி உண்மையை சொல்லுகிறார். அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை என்பது உண்மை. ஆனால் பழிவாங்கப்படுபவர்கள் உத்தமர்கள் அல்ல. அவர்கள் தமிழ்நாட்டை சூறையாடி இருக்கிறார்கள். அது சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஆல் பவர்ஃபுல் மைட்டி. 24 ஏஜென்சிஸ் இருக்குது. நீ பார்க்குற ஐபி, ரா, சிபிஐ, இது மட்டும் கிடையாது. 24 ஏஜென்சி இருக்குது. கண்குத்தி பாம்பா பார்த்துக்கிட்டு இருக்கான். அதுவும் தன்னுடைய அரசியல் எதிரிகளை மோடி கவர்மெண்ட் எப்படி பழி வாங்குவது? 2000 கிலோமீட்டருக்கு அப்பால் உட்காந்துக்கிட்டு அரசியல் எதிரிகளோட உள்ளாடை நிறங்களை சொல்லக்கூடிய மோடி கவர்மெண்ட்டுக்கிட்ட நீங்கள் ரதீஷ் மாதிரி ஒரு கேரக்டரை வச்சு விளையாடுறீங்க. ஆனால் தனக்குன்னு வரும்போது உங்கள் கோட்டை விட்டு நிற்பாங்கன்றதுக்கு முதல் உதாரணம் 2G, 2வது உதாரணம் டாஸ்மாக். தொடர்ந்து 3 முறை மோடியை தோக்கடித்த மாநிலம் அது. 2 முறை நீங்கள் தோக்கடிச்சிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் எவ்வளோ ஒழுங்காக இருக்கணும்? அவன் பழி வாங்குறாங்க, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. நீ ஓய்யனாக இருந்தால் ஏன் பழி வாங்க போகிறான்? ஊழல் ஒரு பிரச்சனையே இல்லைன்னு பேசுகிற மாதிரி அயோக்கியத்தனை எதுவுமே இருக்க முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய மற்ற எல்லா நியாயங்களும் அடிபட்டு போகும். எப்படி பிஜேபி வளர்ந்தது? காங்கிரஸோட ஊழலும் குடும்ப அரசியலும். கூச்ச நாச்சம் இல்லாத காங்கிரஸோட ஊழலும் குடும்ப அரசியலும் தான் பிஜேபியை வளர்த்தது. இன்னைக்கு மோடிக்கு மக்கள் மத்தியில் இருக்க செல்வாக்குக்கு முக்கியமான ஒரு காரணம் ஒரு குடும்பம் இல்லாதவர். ஆனால் என்ன வழி? நீ ஊரை கொள்ளடிப்ப, ஊர் தாலி அறுப்பீங்க, அதை நியாயப்படுத்துவீங்க. கேட்டால் இன்னொன்று சொல்கிறீங்க, என்னை எதிர்த்துனா பிஜேபி வந்துடும். நம்ம பலவீனத்தை பயன்படுத்திட்டு தானே கொள்ளடிக்கிறான். உங்கள் சங்கம் சொல்லுதுங்க, அங்கே கொள்ளையோ கொள்ளை நடக்குது. 1000 கோடிக்கு மாதம் மாதம் கொள்ளடிக்கிறானுங்க உங்கள் சங்கம் சொல்லுது. டாஸ்மாக் ஊழியர்கள் சம்மேளனம் சொல்லுதுங்க. அவங்க உங்கள் சங்கம் சிஐடி யார்? சிபிஎம்மோட அஃபிலியேட்டடுவீங்க. அப்போ சிபிஎம் எப்படி வாயை பொத்தின்னு இருக்க முடியும்? பொத்தின்னு தானே இருக்க. செந்தில் பாலாஜி மந்திரி ஆகும்போது நீங்கள் எதிர்த்துருக்கணும்ல. வெக்கமே இல்லாமல் போய் பாலகிருஷ்ணனும் முத்தரசனும் ராஜ்பவனில் உட்காந்தாங்கல்ல. அறப்படி கேட்கணுன்றீங்க நீங்கள். பொலிட்டிக்கல் நாலேஜ், அறன்றதுனா பெரிய வார்த்தை, ரொம்ப கெட்ட வார்த்தை தமிழ்நாட்டில் அறம். ஏன்னா எல்லா டேஷ் பசங்களும் அதை பேசுகிறானுங்க. அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550014440 9345044044. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் வழங்கும் பெருதினும் பெருதுகள் நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்ம நடந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தமிழகம் தழுவிய அளவில் அமலாக்கத்துறை தொடர்ச்சியாக முக்கியமான இடங்களில் டாஸ்மாக் தொடர்பாக சோதனை நடத்திக்கிட்டு வராங்க. அதில் ரித்தீஷ் மற்றும் ஆகாஷ் பாஸ்கரன் போன்ற நபர்கள் புதிய பேர்களாக இருக்குது. பொது சமூகத்துக்கு நான் சொல்கிறேன், இவங்க வீட்டில் நடத்திக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியுது. ஒருவர் இப்போது தமிழ்நாட்டிலேயே இல்லை, இந்தியாவிலே இல்லை அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது. இந்த அமலாக்கத்துறை சோதனை திமுகவுடைய ஃபர்ஸ்ட் ஃபேமிலிக்கே நெருக்கடின்னு சில பத்திரிகையாளர்களும் பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க, செயற்பாடுகளும் பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. வாட்ஸ் ஹேப்பனிங் அரௌண்ட் த இடி அண்ட் டிஎம்கே? அதான் தெரிஞ்ச விஷயம் தான். இப்போ எப்போ வரும்னு எதிர்பார்த்தது இப்போ வந்திருக்குது. டாஸ்மாகில் ஏற்கனவே 39,000 கோடி ஊழல்னு அமித்ஷா மீட்டிங்லேயே சொன்னார். அமித்ஷா வாயாலே வந்தது அதிமுக பாஜக கூட்டணியை பற்றி பேசும்போது. அதுக்கு முன்னால் வெளிப்படையாக அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் அமலாக்கத்துறை கொடுத்தது 1000 கோடி ஊழல் நடந்திருக்கு, எங்ககிட்ட ஆதாரம் கிடச்சிருக்கு. 3 நாள் ரெய்டில் அவங்க சொன்னாங்க. அதுக்கு பிறகு இவங்க போய் ஸ்டே வாங்கினாங்க. இப்போ ஸ்டே வெக்கேட் ஆச்சு ஹைகோர்ட்டில். அந்த ஸ்டே வெக்கேட் ஆன பிறகு ஹைகோர்ட்டு கொடுத்த தீர்ப்பில் யாராக இருந்தாலும் ஊழல் செஞ்சால் தப்ப முடியாது, விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு கொடுங்க. மாநில அரசு கூட்டாட்சி தத்துவன்ற பேரால் ஊழலெல்லாம் ஒழிச்சு வைக்க முடியாது, ஊழல் சம்பந்தமான விசாரணைகள்லேருந்து அவர்கள் தப்ப முடியாது. ஆகவே அமலாக்கத்துறை விசாரணைக்கு மாநில அரசு முழு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும்லாம் அவங்க தெளிவாகவே பேசியிருக்காங்க. உயர்நீதிமன்றம் தெளிவாக சொல்லியிருக்கு. ஒரு 2 வாரம் அமைதியாக இருந்து இப்போ மறுபடியும் விசாரணைக்கு வந்தாங்க. விசாகன் அந்த டைரக்டர், மேலாண் இயக்குனர், மேனேஜிங் டைரக்டர், அவருடைய வீடு அலுவலகத்துலலாம் வீட்டில் சோதனை.
அதன் பிறகு வேறு சில தனியார் மதுபான ஆலைகளில் சோதனை. இன்ட்ரெஸ்டிங் ஜெகத்தச்சகனுக்கு தொடர்பானது, அப்புறம் எஸ்என்ஜி அப்படி நிறைய இடத்துல சோதனை பண்ணியிருக்காங்க. அது ஜகத்து வீட்டில் வருஷம் தீபாவளி, பொங்கல், ரம்சான், பக்ரீத் மாதிரி, கிறிஸ்துமஸ் மாதிரி வந்து கடந்த 40 வருஷமாக நடந்துகிட்டு இருக்குது. அது நான் இப்போ அமலாக்கத்துறை இப்போ ஃபஸ்ட் டைம் இப்போ சமீப நாட்களில் அமலாக்கத்துறை வருது, இல்லைன்னா வழக்கமாக வருமான வரித்துறை வரும். இது வரைக்கும் ஜகத்தோட ஆஃபீஸ் வீட்டில் ஒரு 100 தடவையாவது ரெய்டு வந்திருக்கும். அதனால் அவருக்கு பார்ட் ஆஃப் த கேம் அது. வருஷம் தீபாவளி, பொங்கல், ரம்சான், பக்ரீத், கிறிஸ்மஸ் மாதிரி அவர். மற்றவங்கெல்லாம் புது பிளேயர்ஸு. இப்போ இதில் டாக் ஆஃப் த டவுன் வந்து 2 பேர். ஒன்று ரதீஷ், ஒரு இண்டிவிஜுவல் இண்டஸ்ட்ரியலிஸ்ட். அவர் உதயநிதி ஸ்டாலினுக்கு க்ளோஸ்ன்னு எல்லாருக்குமே தெரியும், மீடியாவில் தெரியும், அரசியல்வாதிகளுக்கு தெரியும், இன்றைக்கி எல்லா பொது சமூகத்துக்கு தெரிஞ்சு போச்சு. ரெண்டாவது கேரக்டர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர். அவர் பேர் வந்து ஆகாஷ் பாஸ்கரன். அவர் ஒரு சினிமா தயாரிப்பு நிறுவனம் வச்சுருக்காரு. அவர் யாருன்னா, கலைஞருடைய முதல் மனைவியோட மகன், முதல் மனைவிக்கு பிறந்த மகன் தான் மூக்காமுத்து. ஆமாம். அந்த மூக்காமுத்துவோட மகள் வழியாக வந்த இன்னொரு மகள், அதாவது பேத்தி. அந்த பேத்தியை திருமணம் செய்து கொண்டிருக்கவர். ஓகே. ஸோ அவர் எப்படின்னா வந்து முதலமைச்சரோட அண்ணனோட மாப்பிள்ளை ஃபர்ஸ்ட் ஃபேமிலி அவங்க. ஆமாம். ஸோ அவர் அன்பில் மகேஷுக்கு நெருக்கம்னு எல்லாம் மீடியா சொல்லுது. ஆக்சுவலாக மெயின் இஷ்யூ மீடியா அதில் தொட்டும் தொடாமல் போகுது. அவர் அன்பில் மகேஷுக்கு தொடர்பு நண்பர்ன்றது ரெண்டாவது. அவருடைய அடையாளம்ன்றது என்ன? முதலமைச்சரோட சொந்த அண்ணனோட மருமக பேத்தியோட கணவர். இந்த இவர் இருக்கார்ல, கவின் கேர்றாங்க, அவருடைய மகளுடைய கணவர். இது அப்போ இதோட சீரியஸ்னஸ் என்ன நான் கேட்குறேன். ரதீஷ் உதயநிதி க்ளோஸ்ன்றாங்க, எல்லாருக்கும் தெரியுங்க. ஆமாம். அவர் ஒரு அதிகார மையம். ரதீஷ் என்பவர் ஒரு அதிகார மையம். எல்லாருக்கும் தெரியும், நமக்கு மீடியாவில் தெரியும், அதிகாரிகளுக்கு தெரியும், பொலிட்டிக்கல் சர்க்கிள்ஸில் தெரியும், திருவாளர் பொதுஜனத்துக்கு இப்போ தெரிய ஆரம்பிச்சிருக்கு. இதை விட முக்கியமானது என்னை பொறுத்த வரைக்கும் ஆகாஷ் பாஸ்கரன் முதலமைச்சரோட சொந்த அண்ணனோட மாப்பிள்ளை. அப்போ இது எவ்வளோ சீரியஸான இஷ்யூ. ஏன் தப்பிச்சு போனார் ரதீஷ்? ஏன் தப்பிச்சு போனார்? இல்லை தப்பிச்சு போனாரா, தப்பித்து போக வைக்கப்பட்டாரா? ரதீஷ் தான் வந்து உதயநிதிக்கு ரைட் ஹேண்டுன்னு எல்லாருக்கும் தெரியும். ரதீஷை நெருங்கினாங்கன்னா அடுத்து உதயநிதி வீட்டில் போய் நிற்குன்றது எல்லாருக்கும் தெரியும். அப்படி இருக்கும்போது மோடி கவர்மெண்ட்டு ரதீஷை தப்பிச்சு போக விடுவாங்களா? என்ன கதை அழுகிறாங்க. காரில் போனாங்களாம், விசாகன் வீட்டுக்கு போனாங்களாம், எஸ்என்ஜேக்கு போனாங்களாம். உடனே புலிங்க பாஞ்சு அப்படியே அவருக்கு சொல்லிச்சான். அவர் அப்படியே கட்டின லுங்கியோடையோ என்னமோ வந்து அவர் வீட்டை விட்டு இறங்கி அப்படியே ஏர்போர்ட்டுக்கு போனாராம், இப்போ லண்டனுக்கு போயிட்டாராம். என்ன கதை அழுகிறாங்க. உண்மையிலேயே ரதீஷ் தான் மோடி கவர்மெண்ட்டுக்கு கூறினா அவரை தப்ப வைக்க முடியாதுல்ல. அவர் எப்படி தப்ப வைப்பாங்க? ஓகே. அப்போ அவர் தப்ப வைக்கப்பட்டிருக்கிறார். இப்போ நீங்கள் எழுப்புகிற சந்தேகம் என்ன? இன்னொரு ஏதோ ஒரு இந்த கட்டத்தில் கூட வந்து டிஎம்கேவோட ஏதாவது ஒரு காம்ப்ரமைஸுக்கு வாய்ப்பு இருக்குமான்னு மோடி கவர்மெண்ட் விரும்புது, பார்க்குது. ஏன்னா ஃபைனல் கில்லுக்கு ஏன் போக மாட்டேன்றாங்க. ரதீஷை தூக்குனாங்கன்னா கடுமை நெருக்கடின்றது எல்லாருக்கும் தெரியும். நீ மேட்சை முடிக்கிறீங்க, நான் முடிக்க சொல்லலைங்க. நீங்கள் நல்லா எனக்கு என்ன புரியலன்னா கேளுங்க, ப்ளீஸ். மேட்சை முடிக்காத நீ அது அவங்க எக்கடை கட்டு போட்டான், அது அவங்க பிரச்சனை. நான் என்ன நடக்குதுன்றதை பற்றின என்னோட பார்வையை சொல்கிறேன். ரதீஷ் ஒரு கிங்பின். அந்த இதில் முக்கியமான கண்ணி யார்? ரதீஷ் வந்து உதயநிதிக்கு க்ளோஸ்ன்றது எல்லாருக்கும் தெரியும். ரதீஷ் இஸ் தி பவர் சென்டர்ன்றது எல்லாருக்கும் தெரியும். அதிகாரிகள் அப்பாயின்மெண்ட்டில், ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் அப்பாயின்மெண்ட்டில் ரதீஷோட ரோல் என்னன்றது எல்லாருக்குமே தெரியும். இந்த விஷயத்தில் அந்த விசாகனோட வீட்டு பக்கத்தில் ஏதோ வாட்ஸ்அப் சாட்லாம் கீழ்ச்சி கிடந்தது. நாங்கள் அது ஃபேக்காகவும் இருக்கலாம், ஸ்டேஜ் மேனேஜாகவும் இருக்கலாம், அதை பற்றி நான் சொல்லலை. ஆனால் அந்த டாஸ்மாகோட அஃபேர்ஸில் ரதீஷோட ரோல் என்ன, அவர் விசாகன்கிட்ட என்ன பேசுவார்ன்றது அதுவும் எல்லாருக்கும் தெரியும். ரதீஷை பிடிச்சா உதயநிதி கிட்ட போகலாம் அப்படின்றது தான் யதார்த்தம் என்னும்பொழுது மோடி கவர்மெண்ட்டு ரதீஷை தப்ப விடுமா? தப்ப விடாது. அப்போ எப்படி தப்புறாரு அவர்? அப்போ இது என்ன நாடகம் இது? அப்போ இன்னமும் ஏதோ ஒரு டோரை வந்து பிஜேபி டிஎம்கேக்கு ஓப்பன் பண்ணி வைக்குது. ஃபைனல் கில்லுக்கு ஏன் போக மாட்டேன்றாங்கன்றாங்க. லாஜிக்கலி கரெக்ட் தான். நான் கேட்குறது இன்னமும் ஃபைனல் கில்லுக்கு ஏன் நீ போக மாட்டேன்? அப்போ பிஜேபி டிஎம்கேவோட ஏதோ ஒரு சமரசத்துக்கு, பொலிட்டிக்கலாக காம்ப்ரமைஸுக்கு இன்னமும் ஒரு சின்ன 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 விண்டோவை ஓப்பன் பண்ணி வைக்குது. ஓகே. யூசி பிஜேபியை பொறுத்த வரைக்கும் டிஎம்கேவோ டாஸ்மாகோ ரதீஷோ உதயநிதியோ எல்லாம் அவங்க கணக்கில் கிடையாது. அவங்க கணக்கு காங்கிரஸ் 29 தமிழ்நாட்டிலேருந்து 10 சீட்டு காங்கிரஸுக்கு வரக்கூடாது. 3 எலெக்ஷனில் வந்து 40 சீட்டு சொலையா. நான் முதல்ல 37, அப்புறம் 39, அப்புறம் 40, கம்ப்ளீட்டாக 40ன்னு வச்சுப்போம். 40 சீட்டு என்டிஏக்கு எதிராக வருது, அது வரக்கூடாது. 29 4வது முறையாக பிஜேபி ஆட்சி அமைக்கணும்னா தமிழ்நாட்டில் என்டிஏக்கு எதிராக வர ஃபிகரை 50% உடைக்கணும். அதுக்கு டிஎம்கே காங்கிரஸ் அலையன்ஸை உடைக்கணும். அதுக்கு டிஎம்கே 26 பவருக்கு வரக்கூடாது.
இது ஒன்று தான் அவங்களோட எண்ணம். திமுக வரக்கூடாது, வரக்கூடாதுன்றத முக்கியமாக காங்கிரஸோட அலையன்ஸை டிஎம்கே வைக்கக்கூடாது. ஓகே, நான் சொல்றது வந்து டிஎம்கேவோட நாளைக்கு பிஜேபி அலையன்ஸ் போயிடும், வந்து 22 எம்பிஸ் பிஜேபி சப்போர்ட் அப்படிலாம் நான் சொல்லல. புரிஞ்சுக்கிறேன். அப்படிலாம் நான் சொல்லலை, அப்படி நான் சொல்லவில்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த ரத்தீஷ்ன்ற கேரக்டர் இஸ் அ வெரி நோட்டோரியஸ் கேரக்டர்ன்றது எல்லாருக்கும் தெரியும். ஊஇசின்றது எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் தொட்டும் தொடாமல் எப்படி வந்து அவரை வந்து நீங்கள் வந்து அப்படி தொட்டுட்டு விட மாட்டாங்க. ஒன்று தூக்கிடுவாங்க, இல்லை விட்டுருவாங்க. இவங்க எல்லா இடமும் ரைடு வரும்போது அவர்கிட்ட கரெக்டாக அவர் போகிறதுக்கு 5 நிமிஷம் முன்னால் எஸ்கேப் பண்ணாட யாருக்கு அதில் பூசுட்டு இவங்க போகிறதுக்கு முன்னால் 5 நிமிஷம் எஸ்கேப் போயிடுவார் அவர். பட் விமான நிலையத்தில் விசாரிக்கிறாங்களே சார், அதெல்லாம் அப்படி தாங்க நாடகம், அப்படி தாங்க நடக்கும். அல்லது நீங்கள் இது இப்படி புரிஞ்சுக்கணும். அதாவது வந்து அவங்க வந்து நான் சொல்கிறது நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. போட்டும் தப்பிச்சா போட்டும்னு நினைக்கிறாங்க அவங்க. ரொம்ப நாள் நீ தப்ப முடியாது. மோடி கவர்மெண்ட் அவரை விரும்புது இங்கே விசாரணைக்குன்னா எங்கே இருந்தாலும் இந்த பூமி கோளத்தில் எங்கே இருந்தாலும் தூக்கிடுவாங்க. ஓகே, அதெல்லாம் சும்மாங்க. எப்படி தப்புவான் ஒருத்தன்? என்ன நீ ஒசாமா பின் லாடன் நான் பாகிஸ்தானில் போய் ஒழிஞ்சுப்பியா, மலை குகைக்குள்ளே போய் ஒழிஞ்சுப்பியா? அதெல்லாம் எவனும் எவங்கிட்ட வந்து மத்திய அரசு இந்திய அரசோட வல்லாண்மை என்பது நீங்கள் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத வல்லாண்மை. கனடாவில், அமெரிக்காவில், ஆஸ்திரேலியாவில் போய் சீக்கிய தீவிரவாதிகள் அவன் மண்ணில் போய் போட்டு தள்ளுது இந்திய உளவு அமைப்புகள். அதுதானே இன்னைக்கு பிரச்சனையே. பன்னூன் கேஸ் அதானே. கனடாவில் அதான பிரச்சனை நமக்கு. அந்த அளவுக்கு கெத்து இருக்க இந்திய அரசு. ரத்தீஷ் எல்லாம் ஒரு கேரக்டர், அவரை வந்து இவங்க தப்ப விட்டுட்டு அப்படியே கதை. பிஜேபி ஏதோ ஒரு சின்ன விண்டோவை டிஎம்கேக்கு ஓப்பன் பண்ணி வைக்குது. ஏன்னா திஸ் பர்டிகுலர் பர்சன் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் பர்சன். சீரியஸ்லி இது வந்து வித்தியாசமான ஒரு பார்வை. இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு நீங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த லாஜிக் சொல்றீங்க. மேட்சாவும் ஆகுது. ஆனா எனக்கு ஒரு கேள்வி. இல்லைங்க, நான் வந்து பேசி வச்சுட்டு பண்ணாங்கன்னு சொல்லலைங்க. இல்ல எனக்கு லாஜிக்கலி நீங்க கேட்குற கேள்வி புரியுது. போ இன்னமும் எனக்கு ஒரு சின்ன அது மூலமா அவரை தப்பா அலோவ் பண்றது மூலமா மோடி கவர்மெண்ட் ஒரு சின்ன மெசேஜை டிஎம்கே கொடுக்குது, ஃபர்ஸ்ட் ஃபேமிலி கொடுக்குது. ஓகே, இல்ல ரித்திஷை விட்டவங்க ஏன் இவரை பிடிக்கணும்? யார? ஃபர்ஸ்ட் ஃபேமிலியில் ஒருத்தராக இருக்கக்கூடிய மருமகனையே வந்து ஆகாஷ் பாஸ்கர் எங்க பிடிச்சாங்க? அவரை எங்க பிடிச்சாங்க? விசாரிக்கிறாங்க, அது தேடுறாங்க. அவரையும் மாட்டலையா? ஆகாஷ் பாஸ்கரனை விட இம்பார்ட்டன்ட் கேரக்டர் ரத்தீஷ். யாரை பொறுத்து? கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும், இடியை பொறுத்த வரைக்கும். ஓகே, ஆகாஷ் பாஸ்கரன் அவங்க ஃபேமிலியில் ஒரு மெம்பருங்க. பட் அவரோட டீல் பூரா வந்து பணம் திடீர்னு ஒரு ப்ரொடியூசர் அவர் 500 கோடி 600 கோடின்னு எடுக்கிறாரு. ஏங்க பொதுவெளியில் இருக்க விஷயங்களை பார்த்தாலே இட்ஸ் ஓப்பன் ப்ரூட்டல் கரப்ஷனுங்க. பொதுமக்கள் பணம் சூறையாடப்பட்டிருக்குங்க. இன்னைக்கு பெரிய பெரிய சினிமா கம்பெனிலாம் என்ன கேஜில் இருக்கான்? ஊற்றி மூட்டு போயிட்டான். நடத்தல் தான் இருக்கான். லைக்காவே போயிட்டான் சார். அப்புறம் ஏங்க ஏவிஎம் எவ்வளோ பெரிய கம்பெனி இன்னைக்கு எங்கே இருக்குது ஏவிஎம்? ஸ்டூடியோலாம் இன்றைக்கி நீங்கள் வடபழனிலேருந்து அந்த பக்கம் நடந்து போனீங்கன்னா, கோடம்பாக்கத்துலேருந்து வலசரவாக்கம் வரைக்கும் நடந்து போனீங்கன்னா, போரூர் வரைக்கும் ஒன்று பாழடைஞ்ச பங்களாவா, பூட் பங்களாவா கிடக்குது, இல்லை மாலாக இருக்குது, இல்லை வந்து காம்ப்ளெக்ஸாக இருக்குது, இல்லை வாடகைக்கு விட்டுட்டு இருக்காங்க. வாடகைக்கு விட்டு கிடக்குறான். ஏன்னா சினிமா இண்டஸ்ட்ரியோட ப்ரொஃபைலே மாறிடுச்சு. இன்றைக்கி அந்த பிஸ்னஸோட ப்ரொஃபைல் மாறிடுச்சு இல்லைங்களா? உண்மை. அப்படி இருக்கும்போது திடீர்னு ஒருத்தன் வந்து 500 கோடி சம்பாதிக்கிறான். யார் அந்த நபர்? அது முதல்ல கவனிங்க. முதலமைச்சரோட அண்ணனோட மருமகன். ஐயா, இதுதானே ஐயா ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்டில் வந்து முக்கியமான ஆங்கிள். திடீர்னு ஒருத்தன் பணக்காரனா வரானா தப்பு நடக்குதுன்னு அர்த்தம். விசாரணை அமைப்புகள் பின்னால் உள்ளே வந்துடும் ஆப்வியஸ்லி. அதுவும் திடீர்னு பணக்காரர் ஆகிறவர் அதிகார மையத்துக்கு நெருக்கமானவர். தே பிலாங் டு ஃபர்ஸ்ட் ஃபேமிலி. இல்லை, அதனால தான் அவர் அதை பண்ணியிருப்பாருன்னு ஹவு கேன் பி ஜட்ஜ்? ஏங்க முட்டாள்தனமாக பேசாதீங்க. பணம் எங்கேருந்து வருது உனக்கு? அது ₹1 ₹2 500 கோடி வருது. 500 கோடி எங்கேருந்து வருது? அவரோட தாத்தாவோட தம்பி முதலமைச்சர். இதுதானுங்க ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்டோட லாஜிக்கு. அந்த ஆங்கிளை ஒதுக்கிட்டு நீ பார்க்க முடியுமா? எப்படி வரும் அதை சொல்ல? நோட்டை அடிக்கிற. இப்படித்தானே ஜெயலலிதா சசிகலா விஷயம் மாட்டுச்சு. நமதி எம்ஜிஆருக்கு சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கினாங்கன்னு 100 கோடியை கொண்டு போய் காமிச்சாங்கல்ல. இந்த கவுண்டமணி சோத்தில் கல் இருக்குன்னு செங்கல்ல தூக்கி வைப்பார்ல, அந்த மாதிரி கதை. அப்படி தானே போய் மாட்டி ஜெயிலுக்கு போய் ஜெயலலிதா செத்தே போனாங்க. சசிகலாவை லைஃபே முடிஞ்சுது. 4 வருஷம் ஜெயிலில் இருந்துட்டு வந்தாங்கல்ல. இன்ன வரைக்கும் வெளியில் எந்திரிக்க முடியுதா? இப்போ அதை பார்த்து மற்றவங்களுக்கு ஞானம் வரலன்னா ஏங்க 500 கோடி வந்து யாரோட? இப்போ 500 கோடி அது அந்த நபர் யாருன்றது முக்கியம். 500 கோடி திடீர்னு வருமா உனக்கு? 2 வருஷத்தில் சினிமா கம்பெனி ஆரம்பிச்சோன்னு உனக்கு 500 கோடி வந்துடுமா? வராது. எப்படி வரும்? அதுவும் அப்பா டக்கர் கம்பெனிலாம் இன்னைக்கு கவுந்து கிடக்குறான். அப்பா டக்கர் கம்பெனியெல்லாம் கவுந்து கிடக்குறான். இல்லை முறையாக தொழில் பண்ணுறவங்க இருக்காங்க. இப்போ சன் பிக்சர்ஸ் இருக்குங்க. முறையாக தொழில் பண்ணி முறையாக வியாபாரம். சில சின்ன சின்ன தப்புகள் பண்ணலாம், அது வேற விஷயம். சன் பிக்சர்ஸ் வந்து முறையாக ரஜினியை வச்சு படம் எடுக்கிறாங்க. கேஷ் ரிசர்வ்ஸே 600 crores 700 crores வச்சிருப்பான். நான் சொல்கிறது அந்த காலத்திலே 10 வருஷத்துக்கு முன்னாலே அத்தனையும் முறையாக நிர்வகிக்கப்படுவது சன் பிக்சர்ஸ். எல்லாத்துக்குமே நீட்டாக எல்லாம் எதுலேயுமே கலாநிதி மாறன் ஏன் மாட்டல? ஒரு குறைஞ்சபட்ச தொழில் தர்மம் இருக்குங்க அவங்களுக்கு. மற்றவங்களால ஏன் அதை காப்பாற்ற முடியல?
2Gல அப்படி தான் போய் மாட்டினீங்க. இதோ பக்கத்தில் இருக்க கலைஞர் டிவியில் 200 கோடி டிவி ஆரம்பிக்க வேணும்னு கலைஞர்கிட்ட போய் சொன்னப்போ எப்படி தான் வருது 200 கோடி கொண்டு வந்துடுறாங்க. லட்டு மாதிரி தூக்கணும் 2Gல. உடனே அந்த பணத்தை திரும்ப கொடுக்கறதுக்கு யார் கொசேகான் ஃப்ரூட்ஸ்னு சினிமா கம்பெனிக்காரன் பாம்பேலேருந்து கொடுத்தாண்டிங்க. கடைசியில் 200 கோடி எப்படி வந்துன்னு பண்ணும்போது அவசரமாக எம்ஏஎம் ராமசாமி 90 கோடியும் இவர் நம்ம சீனிவாசன் இந்தியா சிமெண்ட் சீனிவாசனும் 90 கோடி திரும்ப கொடுத்தாங்க. ஒன்றே தூக்கின்னு போய் உள்ளே வச்சதில்ல. ஆராசா 1 வருஷம் 1.5 வருஷம் ஜெயிலில் இருந்தார்ல. கடைசியில் ஜெயிச்சு விடுதலையானீங்க, வேறு விஷயம். கொடுத்த விலை என்ன? இப்போ அதே தானே இங்கே வருது. இட் லீட்ஸ் டு உதயநிதி ஸ்டாலின். ஐ டோன்ட் நோ, எனக்கு தெரியாது. நான் வந்து டாட்ஸை தான் உங்களுக்கு சொல்ல முடியும். அது போவும் போவாதுன்னு எனக்கு தெரியாது. நான் எப்படி சொல்ல முடியும்? அதை சில டாட்ஸை தாங்க நான் உங்கள் முன்னால் வைக்க முடியும். உங்களுக்கு சாமர்த்தியம் தான் நீங்கள் கோத்துக்கோங்கன்ற. நான் அவதூறு பேசலாங்க யாரை பற்றி, நான் அது புரிஞ்சுக்கிறேன். ஐ எம் நாட் ஸ்லாண்டரிங் எனிபடி. இது ஃபர்ஸ்ட் ஃபேமிலிக்கு போகுமான்றதுலாம் எனக்கு தெரியாது. ஆனால் இந்த இஷ்யூஸை வச்சு பாருங்களேன். ஒருத்தன் ஏங்க தப்பிச்சு ஓடுறான்? நான் உங்களை ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். எப்போங்க ஒருத்தன் தப்பிச்சு விடுவான்? தவறு பண்ணி தான் தப்பிச்சு விடுவான். அதில் சாமானிய மனிதன் போலீஸை பார்த்து தப்பிச்சு ஓடுறது வேற. பொய் கேஸ் போட வாய்ப்பு உண்டு. பயத்தில் ஓடுவான் போலீஸை பார்த்து. அது நியாயம். அவங்ககிட்ட போய் இந்த லாஜிக் வைக்க முடியாது. நீ ஏன்டா தப்பு பண்ண? போலீஸ்காரங்கிட்ட மாட்டினா பட்டையை கட்டிடுவான் போலீஸ்காரன். அதனால போலீஸை பார்த்து சாமானிய மனிதன் தப்பு செய்ய அந்த அச்சம் வேற. இவ்வளோ பெரிய விஐபிஸ் தமிழ்நாட்டில் இருக்க பல ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் நியமனம் ரித்திஷால ஏற்பட்டது எல்லாருக்கும் தெரியும். எவ்ரிபடி நோஸ். இன்னைக்கு அந்த நபர் எப்படி தப்பிச்சு போறாரு? அப்போ தப்பு பண்ணாதானே தப்பிச்சு போவார். அதாவது நீ தப்பிச்சு போகிறது மூலமாக நீயே வந்து உன் குற்றத்தை ஒப்புக்கொள்கிறாய். அதன் மூலமாக உங்கள் மீது வைக்கப்படக்கூடிய ஃபர்ஸ்ட் ஃபேமிலி மீது வைக்கப்படக்கூடிய விமர்சனங்களுக்கு நீங்களே வந்து இன்னமும் அத்தாட்சி பத்திரம் கொடுக்குறீங்க. இப்போ என்னென்னமோ கதை அழகுறாங்க. யாரோ ஒரு பெரிய பில்டராக, அந்த பில்டர் அவர் தான் வந்து லண்டனுக்கு கூப்பிட்டு போனாராம். அந்த பில்டர் வந்து அமித்ஷாவுக்கு நெருக்கமானவராம். அவர் வந்து இவங்களை காப்பாற்றுறேன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கதை அழகுறாங்க. பொலிட்டிக்கலாக பிஜேபி இதில் தன்னோட பழித்தீர்க்கும் படலத்தை நிறைவேற்றிக்கொள்ளத்தான் பார்க்கும், அல்லது பொலிட்டிக்கலாக டிஎம்கே காம்ப்ரமைஸ் ஆகணும். இல்லை, இப்போ நீங்கள் சொன்னதில் ஒரு பகுதியை அமைச்சர் முத்துசாமி அவர்கள் ஒரு அறிக்கையில் சொல்கிறாரு. இது நேரடியாக அரசியல் பழிவாங்கலுக்காக பாஜக செய்யக்கூடிய ஒரு வேலை. நாங்கள் இதில் வந்து ஒருபோதும் நாங்கள் வந்து ஒளிவு முறைகள் இடம் கிடையாது. எங்கள் அலுவலர்களை நாங்கள் கட்டாயம் பாதுகாப்போம், அவங்களுக்கு உறுதுணையாக துணை நிற்போம்னு ஒரு அறிக்கை விட்டுருந்தாரு. இல்லைங்க, நான் உறுதியாக சொல்கிறேங்க, ஒரு பாதி கரெக்டு. என்றைக்குமே ஆஃப் ட்ரூத் இஸ் டேஞ்சரஸ். பாதி உண்மை தான் ஆபத்தானது. இது மோடி கவர்மெண்ட்டோட பழிவாங்க நடவடிக்கை என்பதை நான் 100% ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஆனால் பழிவாங்கப்படுபவர்கள் உத்தமர்கள் அல்ல. இதே 22 எம்பிஸ் திமுக எம்பிஸோட ஆதரவில் பிஜேபி கவர்மெண்ட் அங்கே நிற்குதுன்னா அமலாக்கத்துறை இந்த பக்கம் திரும்பி கூட பார்த்துருக்காது. ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாய் இல்லை, 20 ரூபாய் இல்லை, நீ 200 ரூபாய் ஒரு பாட்டில் வாங்கினா கூட 1 லட்சம் கோடி இல்லை 10 லட்சம் கோடி நீ கொள்ளடிச்சா கூட டாஸ்மாகில் உன் பக்கம் கூட திரும்பாது. டாஸ்மாக் இடி. அதான் பாலிடிக்ஸு. ஓகே, நீ இன்னைக்கு மாட்டின, இன்னைக்கு பொலிட்டிக்கலாக நீங்கள் என்னென்ன காரியம் பண்ணுறீங்க பிஜேபிக்கு எதிராக நான் கேட்குறேன். அதில் நியாயம் இருக்குது, நான் மறுக்கல. நீங்கள் டீலிமிட்டேஷன் மாநாடு எல்லா முதலமைச்சரும் அமைதியாக இருக்கும்போது எல்லா மாநில முதலமைச்சரையும் கூப்பிட்டு சவுத் இந்தியாவில் ஒரு மாநாடு நடத்துகிறீங்க. நீங்கள் போய் வந்து நியூ எஜுகேஷன் பாலிசி கோர்ட்டில் நிற்கிறீங்க. கவர்னர் இஷ்யூவில் பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ் கொடுத்தா பிரசிடென்ட்டுக்கு எதிராகவே நீங்கள் பேசுகிறீங்க. தப்பே சொல்லலை சார். நான் மோடி அரசை சித்தாந்த ரீதியாக அரசியல் ரீதியாக நீங்கள் மூர்தன்யமாக எதிர்க்கிறீங்க. ஆனால் அப்படி எதிர்க்கும்போது இங்கே வந்து உங்கள் அரசில் தூய்மையும் ஊழலற்ற தன்மையும் இருக்கணும். நீங்கள் அதை எதிர்த்துக்கிட்டு அந்த அரசியலை கையில் எடுத்துகிட்டு இந்த பக்கம் முடைநாற்றம் எடுக்கக்கூடிய ஊழலை பண்ணுவீங்கன்னா நீங்கள் மாற்றதை யாராலையும் தடுக்க முடியாது. முத்துசாமி சொல்கிறது உண்மை. ஆனால் முத்துசாமி பாதி உண்மையை சொல்லுகிறார். அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை என்பது உண்மை. ஆனால் பழிவாங்கப்படுபவர்கள் உத்தமர்கள் அல்ல, அவர்கள் தமிழ்நாட்டை சூறையாடி இருக்கிறார்கள். இதுதான் இருக்க சிக்கல். இப்போ உங்களுக்கு எனக்கு இருக்க சிக்கல் இதுதான். தமிழ்நாட்டு மக்களோட சிக்கல் தான். பிட்வீன் டீப் சி அண்ட் டெவில்னுவான். ஆழ்கடலுக்கும் பிசாசுக்கும் மத்தியில் நம்ம மாட்டி நிற்கிறோம். பிஜேபியா திமுகவான்? எஸ், பழிவாங்கிற நடவடிக்கை தான். நீ ஓகேமா இருந்தால் ஏன் வரான்? பினராயி விஜயன்கிட்ட போனானா? அங்கேயும் தான் மதுபானம் இருக்குது, அங்கேயும் தான் ஒரு டாஸ்மாக் இருக்குது, வேறு பேரில் இருக்குது. ஏன் நீ மட்டும் மாட்டுற? சரி, நான் இது எல்லாத்தையும் இந்த பிஜேபி திமுக சொம்படிக்கிற, திமுக ஆதரவாக பேசுகிற பத்திரிகையாளர்கள், அரசியல் பார்வையாளர்கள், திமுககாரனை விட்டுருங்க, அவன் கட்சிக்காரன், இவங்க எல்லாரும் ஒரு கேள்வி தான் கேட்குறேன். இது எல்லாம் பேசுகிறீங்களே, இந்த நாடகத்தில் ஒரு முக்கியமான இன்னொரு கதாபாத்திரம் இருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு ஏன் காது கொடுத்து கேட்க மாட்டேன்றீங்க? யார் சார்? டாஸ்மாக் ஊழியர்கள் சங்கம். நீங்களே அவங்கள பேட்டி எடுத்திருக்கீங்க 2 முறைக்கு மேல். அவங்களுக்கு வாய்ஸ் இல்லையா இதை பற்றி கருத்து சொல்கிறதுக்கு?
மாதம் எத்தனை ஆயிரம் கோடி கொள்ளையடிக்கப்படுது, மக்கள் நம்ம கஜானாக்கு வர வேண்டிய பணம்ன்றது அவங்க சொல்றாங்கங்க. அதை விட வேற என்ன சாட்சி வேணும்? இந்த பாரு, இது வந்து கருணாநிதி பீரியட்லையா, ஜெயலலிதா பீரியட்லையா, எடப்பாடி பீரியட்லையா, ஸ்டாலின், யார் பீரியட்ல நடந்தாலும் தப்பு தான். இப்போ யார் பவர்ல இருக்காங்களோ அப்பதான் நம்ம ஆரம்பிக்க முடியும். அப்போ ஏன் கேட்கலாம் கேட்கக்கூடாது? அதான் இது என்ன முட்டாள்தனமா இருக்குது? ஏங்க இவங்க தப்பு பண்ணாங்க, இவங்க ஊழல்ல மூழ்கி முத்தெடுக்கிறாங்கன்றதுக்கு, திமுக ஊழல்ல மூழ்கி முத்தெடுக்குதுன்றதுக்கு ஒரே ஒரு உதாரணம் செந்தில் பாலாஜி. இந்த ஃபர்ஸ்ட் ரைடு நடந்து ஸ்டே கொடுத்தால ஹைகோர்ட்ல, அப்போ அசம்பிளி வாசல்ல நின்றுன்னு சொன்ன வார்த்தை, அதிமுக ஆட்சியில் என்ன நடைமுறை கடைபிடிக்கப்பட்டதோ அதே நடைமுறை தான் எங்கள் ஆட்சியிலும் கடைபிடிக்கப்பட்டது. ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்தவர் செந்தில் பாலாஜி, துறை அமைச்சர். இப்போ நான் கேட்கறது, ரத்தீஷ் வந்து உண்மையிலே தப்பிச்சு போனாரா இல்லை தப்பித்து போக அனுமதிக்கப்பட்டாரா? தப்பித்து போக அனுமதிக்கப்படுவதன் மூலம் மறுபடியும் ஒரு சின்ன விண்டோவை பிஜேபி திமுக ஓப்பன் பண்ணி வைக்குது. ஏதோ ஒரு நெகோசியேஷனுக்கு அவங்க வர விரும்புறாங்க. நான் அப்படிதான் இதை பார்க்குறேன். தெரியும் தானே, அதெல்லாம் நீங்க பாலிடிக்ஸ் அப்படி நுவான்ஸ்ல தான் புரிஞ்சுக்க முடியும். அவங்க வந்து உண்மையிலேயே வந்து அன்னைக்கு பிடிக்கணும்னு தான் போயிருப்பாங்க. நான் சொல்ல அது நீங்க சொல்றது நான் புரிஞ்சுக்கிறேன். எஸ், அது தப்பிச்சு போட்டோம், சந்தோஷம் தானே. எங்க போயிடுவான்? எங்க சார் நீ போவ? நான் கேட்குறேன் உன்னை. இன்னைக்கு இன்னொன்று தெரியும்ல, ஒரு ஆளை நீ போட்டு தள்ளினா கூட வந்து தப்பு பண்ணினா மாட்டிப்ப. எப்படின்னா டிஜிட்டல் இம்ப்ரிண்ட் இருக்குது எல்லா இடத்துலையும். நீ ஃபினான்ஷியல் இர்ரெகுலாரிட்டி பண்ணினா, நீ அந்த என்ன இர்ரெகுலாரிட்டி பண்ண நபரை தீர்த்து கட்டினா கூட நீ மாட்டிப்ப. ஏன்னா இன்னைக்கு திஸ் இஸ் அ டிஜிட்டல் வேர்ல்டு. எஸ், எங்கேயாவது ஒரு இடத்துல உனக்கு ஹோல் இருந்துக்கிட்டே இருக்கும். அது சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஆல் பவர்ஃபுல் மைட்டி. 24 ஏஜென்சிஸ் இருக்குது. நீ பார்க்குற ஐபி, ரா, சிபிஐ, இது மட்டும் கிடையாது, 24 ஏஜென்சி இருக்குது. கண்குத்தி பாம்பா பார்த்துக்கிட்டு இருக்கான். அதுவும் தன்னுடைய அரசியல் எதிரிகளை மோடி கவர்மெண்ட் எப்படி பழி வாங்குது? 2000 கிலோமீட்டருக்கு அப்பால் உட்காந்துக்கிட்டு அரசியல் எதிரிகளோட உள்ளாடை நிறங்களை சொல்லக்கூடிய மோடி கவர்மெண்ட்டுக்கிட்ட நீங்கள் ரத்தீஷ் மாதிரி ஒரு கேரக்டரை வச்சு விளையாடுறீங்க. உங்களுக்கு 2Gக்கு பிறகும் உங்களுக்கு வந்து நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடத்தை கற்றுக்கொள்ளவில்லை என்றால் நீங்கள் விலை கொடுத்து தான் ஆக வேண்டும். வாட்ஸ்அப் சாட்ஸ்லாம் படிச்சதா சொல்கிறாங்க வந்து இவனுங்களே மேனேஜ் பண்ணிப்பா. இடி உத்தமன் நான் சொல்ல, இடி வந்து சதீஷ்லர்கள் நான் சொல்லலை. இது வந்து பெரிஃபரல் இஷ்யூஸுங்க. அது எவனோ கிச்சு போட்டுமா, விசாரணை கிச்சு போட வாய்ப்பே கிடையாது. ஆனால் ஐஏஎஸ் ஆஃபீஸர் டெஸ்ட்ரக்ஷன் ஆஃப் எவிடன்ஸ் வந்து பெரிய குற்றம். அதுவும் அந்த இடத்துல, அதுவும் வீடு பக்கத்துலேயே போடுறாரு. அதெல்லாம் விடுங்க, அதெல்லாம் இஷ்யூவே கிடையாதுங்க. நான் கேட்கறது மெயின் இஷ்யூவை பேசுவோன்ற. நான் தப்பு நடந்திருக்கா இல்லையா அது பதில் இல்லை. அதில் தான் ஒரு கொஸ்டின் வருது. இப்போ எலெக்ஷனுக்கு ஒரு 10 மாதம் தான் இருக்குது. ஆமாம். இப்போ ஏற்கனவே இவங்க கவிதாவை தூக்கி இந்த மாதிரி இடியில் ரைடு பண்ணாங்க, அரவிந்த் கெஜ்ரிவாலை பண்ணாங்க, சிசோடியாவை பண்ணாங்க. அதே மாதிரி தான் இப்போ இவங்களையும் பண்ணுறாங்கன்னும் போது ஒரு நிமிஷம், இவங்க மேலே அனுதாபம் கிரியேட் ஆகாதான்னு நான் கேட்குறேன். சத்தியமாக ஆகாது. ஏன் ஆகாது கேளுங்க. நீங்கள் எவ்வளோ பேசுகிறீங்கல்ல, கெஜ்ரிவாலுக்கு அனுதாபம் வந்ததா? மோடி கவர்மெண்ட் பண்ண எலெக்ஷன் நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு ஒரு சிஎம் தூக்கி உள்ளே வைக்கிறாங்க. சுப்ரீம் கோர்ட் கடைசியாக தலையிட்டு கடைசி 15 நாள் கேம்பெயினுக்கு மட்டும் அலோவ் பண்ணுது. சரி, பார்லிமெண்ட்டில் வாஷ் அவுட்டு. பெயிலில் வந்த பிறகு அசம்பிளி எலெக்ஷன் ஏன் வாஷ் அவுட் ஆகிறாரு? அசம்பிளி எலெக்ஷன் எப்படி வாஷ் அவுட் ஆகிறாரு? பிகாஸ் ஆஃப் திஸ் கேஸே. ஆமாம், அந்த கேஸ் அதுவும் ஒரு முக்கியம். ஓகே, அந்த கேஸ் இப்போ என்னாச்சு? எவனுமே பேசல. இது பாரு, நான் ஈடிக்கு ஜவாப் வாங்கல. நான் அப்படி கேட்கல, நான் அப்படி சொல்ல. பொலிட்டிக்கலாக உன்னை முடிக்கிறதுக்கு இந்த ஆயத்தை கையில் எடுப்பான், உப்பிச்சு உள்ளே போடுவான். அசம்பிளியில் தோற்று வாஷ் அவுட் ஆன பிறகு இந்த கேஸ் எல்லாரும் மறந்துடுவாங்க. ஒன்ஸ் இவங்கெல்லாம் பெயிலில் வந்தாங்கன்னா அவ்வளோதான், கேஸை ஊற்றி மூட வேண்டியதான். த பொலிட்டிக்கல் டேமேஜ் இஸ் த மெசேஜ். அரசியல் ரீதியாக அவங்களை டேமேஜ் பண்ணிட்டேன், அவ்வளோதான். ஜெயலலிதாவை வந்து சொத்து குவிப்பு வழக்க திமுக பிரமாதமாக நடத்தி, ஜெயலலிதா வந்த பிறகு சீர்குலையும் போது சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் அந்த கேஸை வந்து வேற ஒரு ஸ்டேட்டுக்கு மாற்றி 11 வருஷம் பொறுத்து ஜட்ஜ்மெண்ட் வாங்கி 18 வருஷம் பொறுத்து திமுகவோட அசாதாரணமான அசாத்தியமான உழைப்பு. சட்டத்தை மட்டுமே நம்புறது மூலமாக உங்கள் எதிரிகளை அவர்கள் தவறு செய்திருந்தால் நீங்கள் தண்டிக்க முடியும், அரசியல் ரீதியாக நீங்கள் வெற்றியை ஈட்ட முடியும் என்பதற்கு திமுகவே சாட்சி. சொத்து குவிப்பு வழக்கம் அவங்க எவ்வளோ 96 டிசம்பர் 7ஆம் தேதி ஜெயலலிதாவை கைது பண்ணி உள்ளே வச்சு, எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது, டிசம்பர் 7ஆம் தேதி ஜெயலலிதாவை கைது செய்து சிறையில் வைக்கிறார்கள். தொடர்ந்து 7 கேஸ் போடுறாங்க. சொத்து குவிப்பு வழக்கு அப்போ தான் வந்து வராங்க. டிசம்பர் 21 செஷன்ஸ் கோர்ட்டில் அந்த அம்மாவோட பெயில் வருது. அந்த பெயில் வந்தப்போ தான் அரசு வழக்கறிஞராக இருந்த மூத்த வழக்கறிஞர் மறைந்த என்.ஆர். ராஜன் சொல்கிறாரு, 66 கோடிக்கு வருமானத்துக்கு பொருந்தாத சொத்தை நாங்கள் எடுத்துருக்கோம். அதுதான் அன்றைக்கி நியூஸ். பிடிஐ யூஎன்ஐலாம் அதான் அன்றைக்கி ஸ்லக், அதான் அன்றைக்கி பேனர். அந்த கேஸில் 18 வருஷம். அதே மாதிரி 2002 அந்த அம்மா 2003 சிஎம் ஆன பிறகு கேஸை ஊற்றி முடுறாங்கன்னு தெரிஞ்ச உடனே 313 கொஸ்டினுக்கு யாராக இருந்தாலும் எவ்வளோ பெரிய கொம்பனாக இருந்தாலும் கூண்டுக்கு வரணும். ஆனால் வீட்டுக்கு பதில் கொடுத்து 1400 கேள்விக்கு அடுத்த நாளே பதில் வாங்கினாங்கன்னு அந்த ஒரு கிரவுண்டில் தான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு டிஎம்கே போனப்போ கேஸை சென்னையிலேருந்து பெங்களூருக்கு மாற்றுறாங்க. 11 வருஷம் பொறுத்து ஜட்ஜ்மெண்ட் வருது.
நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தோட வரலாறு பூரா நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 விஷயம். ஒன்று, அவங்க 75 ஆண்டு கால வரலாறுல 50 ஆண்டு எதிர்க்கட்சியாக தான் இருந்திருக்காங்க. 25 ஆண்டுகள் தான் வந்து ஆளும் கட்சி. அதனால் வந்து போராடுறது எப்படின்றது அவங்களுக்கு தெரியும். ஆனால் தனக்குன்னு வரும்போது அவங்க கோட்டை விட்டு நிற்பாங்கன்றதுக்கு முதல் உதாரணம் 2G, ரெண்டாவது உதாரணம் டாஸ்மாக். நீங்கள் அரசியல் சாசனத்தின் படியும் சட்டங்களின் படியுமே உங்கள் எதிரிகளை எந்த அளவுக்கு நீங்கள் வந்து முறையாக சட்டத்தை பயன்படுத்திங்கன்னா பழிவாங்க முடியுன்றதுக்கு ஜெயலலிதா வழக்கு ஒரு உதாரணம். நீங்கள் அதை அழகாக பண்ணீங்க. ஆனால் உங்களுக்கு ஒன்று வரும்போது 2Gயில் கோட்டை விட்டீங்க, அதை விட அதிகமாக இப்போ டாஸ்மாகில் கோட்டை விட்டு நிற்கிறீங்களே. நான் கேட்குறது, உங்கள் எதிரி இதுவரை நீங்கள் சந்தித்திராத எதிரி ஜெயலலிதா. இந்திரா காந்தியோ எம்ஜிஆரோ ஜெயலலிதாவோ மோடி முன்னால் உரப்போட கூட காணாது. அப்படிப்பட்ட ஒரு அரசியல் எதிரியை நீங்கள் இன்றைக்கி பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்கள் தொடர்ந்து 3 முறை மோடியை தோக்கடித்த மாநிலம் அது. 2 முறை நீங்கள் தோக்கடிச்சிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் எவ்வளோ ஒழுங்காக இருக்கணும். அவன் பழி வாங்குறாங்க, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. நீ ஓய்யனாக இருந்தால் ஏன் பழி வாங்க போகிறான்? நீங்கள் தப்பு பண்ணிவிட்டு அவன் பழி வாங்குறான்னு சொல்ல முடியுங்கன்னா எந்த இதுவும் எடுப்படாது. நான் சொல்கிறது புரியுது இல்லையா? எஸ், புரியுது. பட் ஸ்டில் சம் சாஃப்ட் கார்னர் மோடிக்கு டிஎம்கே மேலே இருந்துக்கிட்டே இருக்குது. அது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். இவங்க எதிர்க்கிற அளவுக்கு எவனுமே அவங்கள எதிர்க்கல. ஏதோ ஒரு சாஃப்ட் கார்னர் மோடிக்கு டிஎம்கே மேலே இருக்குது. மேபி அது இவங்களோட 22 எம்பி ஒரு கண்ணை உறுத்தலாம். நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வருதுன்னா நாயுடுவை வழி கொண்டு வரதுக்கு இந்த பக்கம் எடுக்கலாம். ஏன்னா நிதிஷை மொத்தமாக வழி கொண்டு வந்துட்டாங்க. அந்த 12 எம்பிஸும் பிஜேபி எம்பிஸ் தான். இந்த 16 ஒரு மாதிரி பேலன்ஸ் பண்ணுறதுக்கு அவங்க இந்த 18 இந்த 22 காமிச்சிட்டு இருக்கலாம். இவங்க போவாங்கன்னெலாம் நான் சொல்லலை. புரியுது. ஸ்டாலின் அந்த தப்பை செய்ய மாட்டார், 26க்கு முன்னால் செய்ய மாட்டார். பட் ஸ்டில் டிஎம்கே மேலே ஏதோ ஒரு சாஃப்ட் கார்னர் உங்களுக்கு இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போ கனிமொழியை கூப்பிட்டு ரஷ்யாவுக்கு டெலிகேஷனுக்கு அனுப்புகிறாங்க. அமெரிக்காவுக்கு அடுத்த ஆனர் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களும் அதை வந்து மனதார டிஎம்கேக்கு அந்த மரியாதையை அவ்வளோ சீக்கிரம் பிஜேபி கொடுக்காது. முக்கியமான 4 நாடுகளுக்கு கனிமொழி தலைமையில் வந்து அனுப்புகிறாங்கன்னா கனிமொழி ஒழுங்கும் அவ்வளவு தூரம் ராஜ்ய விவகாரங்களை அனுபவம் வாய்ந்தவர் கிடையாது. ஆராஜா விடவா, டிஆர் பாலு அவ்வளோதான். அதை விட வந்து அப்படி ஒரு டெலிகேஷனை டீல் பண்ணுற அளவுக்குலாம் கிடையாது. அப்போ அந்த மரியாதையை ஏன் கொடுக்குறாங்க? டிஎம்கேவை இன்னமும் மோடி வந்து அவருக்கு ஏதோ ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குது. நான் அப்படி தான் இதெல்லாம் பார்க்குறேன். எல்லாமே ஒன்றோடு ஒன்று தொடர்புடையவை தான். ஓகே. இந்த ரதீஷோட விவகாரம் வந்து நகைப்புக்குரியது. அவர் அப்படியே தப்பிச்சாராம், அவர் வந்து ஓடினாராம், இவங்க பின்னாலேயே புலிங்க போச்சான் பாஞ்சு. அவர் 5 நிமிஷம் முன்னால் தான் எஸ்கேப் பண்ணாங்க. என்னடா யாருக்கு அதில்டா பூசுட்டுருங்க. உங்கள் நோக்கம், உங்கள் குறிக்கோள் ரதீஷ்னா அப்படியே கொத்தா லட்டு மாதிரி தூக்கிடுவாங்க. தெரியும்ல, மத்திய அரசுக்கு இருக்க பவர் என்னன்னு தெரியும்ல. அப்படி கண்ணு எம்மைக்கிற நேரத்தில் உனக்கு தூக்கின்னு போடுவாங்க வீட்டிலேருந்து. அதான் சொன்னேன், 2000 கிலோமீட்டருக்கு அப்பாவில் உட்காந்து உங்கள் உள்ளாடை நிறங்களை சொல்லக்கூடியவங்க அவங்கெல்லாம். இந்த மாதிரியான ஒரு அதிகாரத்தை முழுவதுமாக இதுவரை இந்தியாவில் எந்த பிரதமரும் பயன்படுத்தினது கிடையாது. அது அமலாக்கத்துறை வந்து இட் ஹஸ் பிகம் அ லா அண்ட் இட் செல்ஃப். இல்லை, இதில் திமுக கோட்டை விட்டுட்டாங்க, கோட்டை விட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு எதை பேஸ் பண்ணி சொல்கிறீங்க? அதாவதுங்க 4 வருஷமாக நடக்கிற அட்டூழியத்தை வச்சு சொல்கிறாங்க. ரதீஷை பிடிக்கிறான் பிடிக்கல அதை பற்றி அதுக்கு நான் சொல்ல வரல. டாஸ்மாகில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. இந்த பிரச்சனையை கொஞ்சம் ஓவராலாக பார்க்கும். தேர் இஸ் அ ப்ராப்ளம் இன் டாஸ்மாக். அது இவங்க தான் காரணம். இவங்க வந்த பிறகு வந்தது நான் சொல்லலை. ஆனால் நீங்கள் காலாகாலமாக நடக்க ஒரு பிரச்சனையை முதல்ல நீங்கள் மத்திய அரசை எதிர்க்கும் போது ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. மத்திய அரசு அல்ல, ஃபாசிசத்தை எதிர்க்கும் போது, மதவாத அரசியலை எதிர்க்கும் போது தூய்மையான நிர்வாகம் என்பது அடிப்படை தேவை. ஃபஸ்ட்டு ரெக்குயர்மெண்ட். நாங்கள் அதுலேயே கோட்டை விடுவோம், ஊழல் ஒரு பிரச்சனையே இல்லைன்னு பேசுகிற மாதிரி அயோக்கியத்தனை எதுவுமே இருக்க முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய மற்ற எல்லா நியாயங்களும் அடிபட்டு போகும். பட் பிரைமரி எனக்கு ஃபாசிசம் தான், அதை வச்சிருப்பேன். புரிஞ்சுக்கோங்க, ஃபாசிசத்துக்கு எதிரான போராட்டத்தில் தூய்மையான நிர்வாகம் என்பது அடிப்படை தேவை. டு சர்டன் எக்ஸ்டென்ட் அது தேவை. எனக்கு ஊழலை பற்றி கவலையே இல்லை, ஊழல் ஒரு பிரச்சனையே இல்லைன்னு சொல்லுவது அயோக்கியத்தனமானது. நான் சொல்கிறேன், 1989லேருந்து 2014 வரைக்கும் இந்தியாவை கூட்டணி கட்சிகள் தான் ஆண்டன. இந்தியாவோட மிக அற்புதமான காலகட்டம் அதுதான். எல்லா அரசியலமைப்பு சாசனத்தின் பிரிவுகளும் ஒன்றை ஒன்று சார்ந்து மிக அற்புதமாக இருந்தன. எப்படி பிஜேபி வளர்ந்தது? காங்கிரஸோட ஊழலும் குடும்ப அரசியலும், கூச்ச நாச்சம் இல்லாத காங்கிரஸோட ஊழலும் குடும்ப அரசியலும் தான் பிஜேபியை வளர்த்தது. இன்னைக்கு மோடிக்கு மக்கள் மத்தியில் இருக்க செல்வாக்குக்கு முக்கியமான ஒரு காரணம் அவர் குடும்பம் இல்லாதவர், தனி மனிதர். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? குடும்ப அரசியல். ஆமாம், குடும்பம் இருக்குது, அரசியல் பண்ணுறோம். ஜெயலலிதா அந்த வார்த்தை சொல்லும்போதுலாம் ஸ்டாலின் சொன்ன வார்த்தை எவ்வளவு தூரம் வந்து ஒரு பெண்ணை, ஒரு பெண்மையை கொச்சையாக பேசக்கூடிய வார்த்தை. குடும்பம் இருக்குது, அரசியல் பண்ணுறோம். இப்போ கூட சொல்லுவாங்க வாரிசு இருக்கு, நான் வாரிசு. குடும்பம் எல்லாத்துக்கும் தான் இருக்குதுங்க. 4 கால் விலங்குகளுக்கு கூட குடும்பம் இருக்குது. மனிதனுக்கும் அதுக்கு என்ன வித்தியாசம்? சேத்துல இருக்க பண்ணி கூட தான் பெற்று போடுது, அது கூட தான் வாரிசு இருக்குது. எல்லா விலங்குகளுக்கும் வாரிசு இருக்குது. அதனால் மனிதனை விட உயர்ந்தவையா? அந்த வார்த்தையே எவ்வளவு தவறு.
அப்போ ஏன் மோடி மாதிரி ஒரு கேரக்டரை இந்தியாவில் வந்து மக்கள் விரும்புகிறாங்க? தமிழ்நாடு விடுங்க, வட இந்தியாவில் இன்னமும் மோடி அவங்களால அசைக்க முடியல. அது என்ன காரணம்? அந்த 25 வருஷம் நடந்த குடும்ப அரசியலும் ஊழலும். ஸோ ஊழலை விட ஃபேசிசம் தான் பெரிய ஆபத்துன்றதுல எந்த மாற்று கருத்தும் எனக்கும் இல்லை, அறிவுள்ளவன் எவனுக்கும் இருக்க முடியாது. ஊழலை விட மதவாத ஆபத்துன்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் திருவள்ளுவர் பொது ஜனத்துக்கு அது கணக்கில் வராது. இல்லை, இதை பற்றி பேசணும் அப்படின்னா we are supporting இன்டைரக்ட்லி பிஜேபிங்கிற ஒரு அது எப்படின்னா அங்கே தான் போய் முடியும், அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனால் என்ன வழி? நீ ஊரை கொள்ளடிப்ப, ஊர் தாலி அறுப்பீங்க, அதை நியாயப்படுத்துவீங்க. கேட்டால் இன்னொன்று சொல்கிறீங்க, என்னை எதிர்த்துனா பிஜேபி வந்துடும், நம்ம பலவீனத்தை பயன்படுத்திட்டு தானே கொள்ளடிக்கிறான். 4 வருஷமாக உங்களால் திராவிட மாடலு அப்படின்னு நீங்கள் பேசுகிறீங்க, சமூக நீதினு பேசுகிறீங்க. இந்த டாஸ்மாகோட ஊழலை குறைஞ்சபட்சம் குறைக்கிறதுக்கு ஏதாவது நடவடிக்கை எடுத்தீங்களா? அந்த கவர்மெண்ட்டில் என்ன பண்ணாங்களோ அதிமுக கவர்மெண்ட்டில் அதை தான் நாங்களும் நடைமுறையை பின்பற்றுறோன்னு வெக்கமே இல்லாமல் வாக்குமூலம் கொடுக்குறாரு செந்தில் பாலாஜி. அப்போ அந்த கவர்மெண்ட்டில் வெள்ளமாக காட்டாற்று வெள்ளமாக ஊழல் ஓடிச்சு டாஸ்மாகில், உங்கள் கவர்மெண்ட்லேயும் ஓடுது. அவனை பிடிக்க மாட்டான், ஏன்னா அவன் ஆள், நீ மாட்டுவ. அதான் இப்போ வந்துருக்குது. இது நீங்களாவே உங்கள் தலையில் அள்ளி போட்டுக்கிட்ட மண்ணுங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. யூ brought it on yourself. யானை தலையில் மண்ணை அள்ளி போட்டுக்கிட்ட கதை. ஒரு சைலன்ஸ் தெரியுது சார், டிஎம்கே சைட்ல இருந்து, முதலமைச்சர் சைட்ல இருந்து. முக்கியமாக எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கிறது, அலையன்ஸ் பார்ட்னர்ஸ் கிட்ட இருந்து பெருசா எதுவும் கருத்துக்கள் வராமல் சைலண்டாக இருக்கிறாங்க. வாட்ஸ் தேர் ஒப்பீனியன்? அடுத்த ஸ்டேஜுக்கு போச்சுன்னா பிஜேபி திமுக சப்போர்ட் பண்ணி இந்த கூட்டணி கட்சிகள் கொத்தடிமைகள் வந்து நிற்கும். பேசுவாங்கன்றீங்க? கண்டிப்பாக பேசுவாங்க, நான் சொல்கிறேன், எழுதி வச்சுக்கோங்க. சிஐடி வேணா வந்து இந்த ரைட்ஸ் ஆதரிக்கும், நடவடிக்கை எடுத்தால் அதை வரவேற்கும். சிபிஎம் வந்து திமுக எதிராக போய்ட்டு நீங்கள் நம்புறீங்களா? ஏங்க இன்னைக்கு அவங்க பேசியிருக்கணும் இல்லைங்க, இன்னைக்கு பேசியிருக்கணும்ல. தப்பு செஞ்சவன் எவனாக இருந்தாலும் உள்ளே போட்டோன்னு உங்கள் சங்கம் சொல்லுதுங்க. அங்கே கொள்ளை நடக்குது, 1000 கோடிக்கு மாதம் கொள்ளடிக்கிறானுங்க உங்கள் சங்கம் சொல்லுது. டாஸ்மாக் ஊழியர்கள் சம்மேளனம் சொல்லுதுங்க. அவங்க உங்கள் சங்கம் சிஐடி யார்? சிபிஎம்மோட அஃபிலியேட் எடுவீங்க. அப்போ சிபிஎம் எப்படி வாயை பொத்தின்னு இருக்க முடியும்? பொத்தின்னு தானே இருக்க. செந்தில் பாலாஜி மந்திரி ஆகும்போது நீங்கள் எதிர்த்துருக்கணும்ல. வெக்கமே இல்லாமல் போய் பாலகிருஷ்ணனும் முத்தரசனும் ராஜ்பவனில் உட்காந்தாங்கல்ல. பட் அது இன்னொரு கட்சியினுடைய ஒரு இது சார். அலைன்ஸ் நீங்க என்ன கூட்டணி ஆட்சி நடந்துகிட்டு இருக்கீங்க சொல்றதுக்கு கேட்கணும். பிஜேபி மாதிரி ஒரு ஃபோர்ஸ் எதிர்க்கும் போது இங்க தூய்மையான நிர்வாகம் வேணும். குறைஞ்சபட்சமாக கேட்கணும்ன்றீங்க நீங்க. பொலிட்டிக்கல் நாலேஜ். அறன்றதுனா பெரிய வார்த்தை, ரொம்ப கெட்ட வார்த்தை தமிழ்நாட்டில் அறம். ஏன்னா எல்லா டேஷ் பசங்களும் அதை பேசுறானுங்க. நான் ரொம்ப சாமானியனா பதில் சொல்றேன். புரியுது. நீங்க ரொம்ப பெரிய அளவில் போய் அளவுகளை வைக்காதீங்க. சிபிஎம் சிபிஐ இன்னமும் கம்யூனிஸ்டுங்க மேலே மக்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அவங்களுக்கு 1% ஓட்டு, 1.5%, 1/2% ஓட்டு இருந்தாலும் நம்பிக்கை இருக்குது அவங்க மேலே நம்பிக்கை இருக்குது. உன் சங்கம் சொல்லுது. செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கொடுத்ததை யாருமே எதிர்க்கல. எஸ், ஒரு மனிதரை நீங்கள் சிறையில் வைக்க முடியாது விசாரணையில். ஆனால் மந்திரி ஆகிறது எவ்வளோ பெரிய தப்பு. 2வது நாள் நீ மந்திரி ஆக்கின, நீ எங்கே வந்து நிற்கிது? அப்போ இதுதான் உங்களுக்கு எலெக்ஷனில் காட்டும். அதான் கேட்க, எலெக்ஷன்ல வந்து இம்பாக்ட் ஏற்படுத்தும். கண்டிப்பா ஏற்படுத்தும். ஏன்னா இதால மட்டும் இல்ல, இவங்க மேல இருக்க மத்த கோபம் இருக்குல்ல, அதுல பிளஸ் ஆகும். இல்ல, அதுக்கு ஆப்போசிஷன் பார்ட்டிஸ் நீங்க சொன்ன ஸ்ட்ராங்கா இருக்கணும். பிஜேபி, விஜய், நீங்க வந்து அதை உடனே ஜம்ப் பண்ணி போறீங்க. அதெல்லாம் முடிவு பண்ணிட்டாங்கன்னா எவனும் பேசணும் கூட அவசியம் இல்லை. பேச வேண்டிய நேரத்தில் எல்லாரும் பேசுவாங்க. ஊழலால மட்டுமே ஒரு அரசு மக்கள் தூக்கி போட மாட்டாங்க. ஊழல் பண்ணி திரும்ப நீதிமன்றங்களால் தண்டிக்கப்பட்ட ஜெயலலிதா திரும்ப மக்கள் மன்றத்தில் ஜெயிச்சாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து மக்கள் மத்தியில் ஒரு செல்வாக்கு இருக்குது. உங்களுக்கு வந்து மற்ற விஷயங்கள்ல உங்கள் மீது மக்களுக்கு அதிருப்தி கடுமையாக இருக்குது, ஆன்டி இன்கம்பன்ஸ் இருக்குது. அதில் இந்த இஷ்யூ ப்ளஸ் ஆகுன்றாங்க, புரிஞ்சுக்கோங்க. ஓகே, இதால் மட்டுமே நீ தோக்கிறது ஜெயிக்கிறதுன்றது கிடையாது. அதனால தான் ஜெயலலிதா உதாரணத்தை சொல்கிறேன். சட்டப்படி தண்டிக்கப்பட்ட ஜெயலலிதா விடுதலை ஆனாலும் அந்த பழி அவர் மேலே இருந்தது. சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் பெண்டிங்கில் இருந்தது, ஜெயிச்சாங்க. எல்லாரும் ஜெயலலிதா கிடையாது. 2வது வந்து மற்ற விஷயங்களில் உங்கள் மீது இருக்கக்கூடிய வெறுப்பு இது காட்டும். ஆகவே இது டாஸ்மாக் இவங்க பண்ண தப்பு. 2021 வந்தோடனே மோடியை நம்ம எதிர்க்கிறோம். ஏதோ லிக்கர்ஸ் பாலிசியை வச்சு தான் 4 மாநிலங்களை எதிரிகளை மோடி கவுத்தாரு. சத்தீஸ்கர், டெல்லி, ஜார்க்கண்ட், தெலுங்கானா. இங்கேயும் வரும். இங்கே பெரிய மற்ற எல்லா மாநிலத்தையும் கூட மிகப்பெரிய ஊழல், காட்டாற்று வெள்ளமாக ஓடுற ஊழல் டாஸ்மாக் நம்மக்கிட்ட வருவாங்க. அதனால் அதை சரி பண்ணிவிடும். பச்சையாக சொன்னால் சம்பாதிக்கிறதுக்கு வேறு எவ்வளோ இருக்குது, இதில் எதுக்கு போய் மாட்டணும்? 2வது அந்த யூனியன்ஸ் வந்து அதை மிகப்பெரிய அளவில் பேசுகிறாங்க, தொடர்ச்சியாக பேசுகிறாங்க சார். அவங்க அலையன்ஸ் பார்ட்னர் சார். அவங்க அதைத்தாங்க நான் கேட்குறேன். இதில் நீங்கள் வந்து அவன் எப்படி உன் எதிரியோட பலம் உனக்கு தெரியலையே. நீங்களால போய் தலையில் மண் அள்ளி போட்டுக்கிட்டீங்க. இன்னைக்கு எல்லா ஒட்டுமொத்த மீடியாவும் பேசுது இல்லை, சோஷியல் மீடியா இஸ் ஆன் ஃபயர் இல்லை. சேட்டலைட் சேனலில் கையில் கட்டுப்பாட்டில் வச்சுருக்கிறதால
எவனையும் அதை பற்றி பேச வெகுஜன மத்தியில் அவ்வளோவா போகல. மக்கள்கிட்ட வந்து மீடியா கண்ட்ரோல் பண்ணியிருக்கிறாங்க. இல்லை அதெல்லாம் கெட்ட விஷயம் சீக்கிரம் போயிடும். நல்ல விஷயத்தை தான் நீ தலையில் தூக்கி போட்டு வைக்கணும். இப்போ நாளைக்கு அடுத்த டெவலப்மெண்ட் போகும்போது எல்லாம் சேர்ந்து வச்சு பேசுவான். போலண்ட்லாம் சொல்லாதீங்க. 15 PMK பற்றி பேசுகிற அதே ஊடகங்கள் இதை பற்றி பெருசாக பேசுகிறாங்க. ஏன்னா அவங்க சேட்டலைட் மீடியாவை டோட்டல் கண்ட்ரோலில் வச்சுருக்காங்க. அந்த மீடியாக்கள் தங்களுடைய நம்பகத்தன்மையை இழந்து இன்றைக்கி நாரி கிடக்கின்றன. ஆகவே இது வந்து ரொம்ப வருத்தமாக இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையோடு வந்த திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு தன்னுடைய செயல்பாடுகளால் வாக்களித்த நல்லவர்களை ஏமாற்றி இருக்கிறது. டாஸ்மாக அவங்க சரி பண்ணியிருக்கணும். ஸ்டாலின் மீது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இருந்தது. ஆனால் அதே கதை தான் தொடருதுன்னு செந்தில் பாலாஜி வாக்குமூலம் கொடுக்குறாரு. உங்கள் எதிரி ரொம்ப பலமானவன், ரொம்ப பலமானவன் உங்கள் எதிரி. நீங்கள் 21 வரத்துக்கு முன்னாலே லிக்கர் ஸ்கேம் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் மற்ற மாநிலங்களில். அப்போ நீங்கள் எவ்வளோ உஷாராக இருந்திருக்கணும். அதை சரி பண்ணியிருக்கலாமே. ஏன் கோட்டை விட்டு நிற்கிறீங்க? நீங்கள் எங்கே வந்து நிற்கிது? நீங்கள் உங்கள் வீட்டு வாசப்படியில் வந்து நிற்குது. ரதீஷ் என்ன ஆவார், அவர் வருவாரா போவாரா அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. இண்டிவிஜுவல்ஸை பற்றிலாம் எனக்கு எந்த கவலையும் கிடையாது. இது எங்கே வந்து நிற்குது இன்னைக்கு? கவர்மெண்ட் அதிகாரிகளை நம்பாதீங்க. இந்த அதிகாரி தான் முதல்ல மாறுவான். உங்களை எந்த IAS IPS ஆஃபீஸர்ஸை நம்பி நீங்கள் உழவும் பண்ணுறீங்களோ அந்த லாபி தான் முதல்ல உங்களுக்கு எதிராக திரும்பும். இல்லை, அந்த நீங்கள் லாபின்னு சொல்கிறீங்க, பட் அந்த அதிகாரிகளே நாங்கள் உறுதுணையாக காப்பாற்றுவோம்னு அமைச்சர் சொல்கிறாரு. உளவுதார் என்ன காப்பாற்றணும்? சட்டத்தின் பிடியிலிருந்து விசாகனை காப்பாற்ற முடியாதா திமுக? ஏங்க விசாகன் காப்பாற்றி பாருங்க. தமிழ்நாடு அரசு எது காப்பாற்றணும் சார்? அவர் டாஸ்மாக் தமிழ்நாடு நிறுவனம் சார். என்ன பேசுறீங்க? தெரிஞ்சு பேசுறீங்களா இல்லை எதாவது பேசணும்னு பேசுறீங்களா? விசாகன் தப்பு பண்ணியிருந்தாருன்னா அவரை முத்துசாமி காப்பாற்றணும், ஸ்டாலின் காப்பாற்றணுன்றீங்களா? முத்துசாமி ஸ்டேட்மெண்ட் எதை விளக்குது எனக்கு? முத்துசாமி ஸ்டேட்மெண்ட்டு அது வந்து ஊழவுதார். சும்மான சீன் போடுறதுன்னு வடிவேல் பாஷையில் சொன்னாங்க. ஹைகோர்ட்டு கிளியராக சூப்பர் ஜட்ஜ்மெண்ட்டு, ஜஸ்டிஸ் S.N. சுப்பிரமணியன் ஜட்ஜ்மெண்ட். தப்பு பண்ணவன் எவனாக இருந்தாலும் தூக்கு. இந்த கூட்டாட்சி தத்துவம், மாநில உரிமையெல்லாம் பேசிக்கிட்டு நீங்கள் கொள்ளடிக்க முடியாது. இதுதான் அந்த ஜட்ஜ்மெண்ட்டு. ஆமாம். ஏன் அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு நீங்கள் அப்பீலுக்கு போகல சுப்ரீம் கோர்ட்டுக்கு? போனால் என்ன நடக்கணும் உங்களுக்கு தெரியல? ஏற்கனவே போய் அப்புறம் யாரை காப்பாற்றுவார்? முத்துசாமி முதல்ல அவர் தன்னை காப்பாற்றிக்கிட்டோம், அப்புறம் அதிகாரிகள் அப்புறம் காப்பாற்றலாம். அவர் முத்துசாமி முதலில் தன்னை காப்பாற்றிக் கொள்ளட்டும், பிறகு அவர் அதிகாரிகளை காப்பாற்றலாம். இது என்ன கேஸ்? இது சாதாரண கேஸா? இது பொலிட்டிக்கல் கேஸ் தான் அருள். ஓகே, பழி வாங்குறான், அதான் அரசியல். இப்போ நீங்கள் DVS ஏவி விட்டானா திமுக மந்திரிக்கு மேலாம் போடுங்க. அது என்ன கதை? இதை டைவெர்ட் பண்ணுறதுக்கு 4 வருஷம் பொறுத்து ஒரு மந்திரி மேலே. அப்படி ஒரு மந்திரி இருந்தான்றது அன்றைக்கி தான் தெரியும். சிவராமச்சந்திரன் அப்படி ஒரு மந்திரி இருந்தான்றது ரொம்ப பேருக்கு அன்றைக்கி தான் தெரியும். எதுக்கு? டைவர்ஷனரி டாக்டிக்ஸ். உங்ககிட்ட DVS, அவங்ககிட்ட ED. பட் அது ஒர்க் அவுட் ஆகுதா? அது ஆகாது. இன்னும் நாள் நெருங்க மாட்டுவீங்க, போய் மாட்டுவீங்க. முதலமைச்சர் என்ன பண்ணணும்னு என்ன பண்ணுவாரு? எப்படி போகும்னு நினைக்கிறீங்க? டிஎம்கே ரியாக்ஷன் இல்லைங்க. இது வந்து இனிமே இவங்க திருந்தலாம் முடியாது, இவங்க தன்னை திருத்திக்கவும் முடியாது. நான் அந்த லெவலுக்கு வந்துட்டேன். டெட்லாக் சிச்சுவேஷனா? இல்லை இவங்க அந்த ஸ்டேஜை தாண்டி போயிடுச்சு. இவங்க வந்து திருந்துற ஸ்டேஜ்ன்றதெல்லாம் தாண்டி இப்போ 4 வருஷம் முடிஞ்சு போச்சு. 4 வருஷம் இவங்க அதுக்கு முன்னால் அதான் செந்தில் பாலாஜி ஸ்டேட்மெண்ட்டு, அந்த ADMK பீரியடில் கடைபிடித்த நடைமுறையை தான் நான் கடைபிடிக்கிறோம் ஓப்பனாக சொல்லிட்டாரு. அவனும் கொள்ளாச்சா, நாங்களும் கொள்ளடிக்கிறேன்னு. நீங்கள் எங்கே போய் திருந்தது? நீங்கள் நல்லதொரு வாய்ப்பை 10 ஆண்டுகள் அதிகாரம் இல்லாமல் இருந்த பொழுது திரும்ப வரும்போது திருந்திருப்பீங்கன்னு நினச்சோம். திருந்தலை. இதெல்லாம் மன்னிக்க முடியாத குற்றங்க. இவ்வளோ அவர் சொன்னார் இல்லை, PTR 50% வெளியில் சுற்றுதுனார்ல. அவர் சொன்னப்பவே கரெக்ட் பண்ணியிருந்தா கூட சொன்னீங்க. அவர் சொன்னது வந்து தேதியோட சொல்கிறாங்க. 22 மார்ச் இந்த கவர்மெண்ட் வந்து ஒரு ஆண்டு முடியறதுக்கு முன்னால் சொன்னார். 21 மேலே வருது, 22 மார்ச்சில் அவர் சொல்கிறார். அன்றைக்கி உஷாராயிருந்து நீங்கள் எல்லா ஓட்டைகளையும் அடைச்சிருந்தீங்கன்னா உங்களால் அடைக்க முடியாது. அதுதான் திமுக. இது நடந்தே தீரும், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அன்லஸ் பிஜேபியோட நீங்கள் பொலிட்டிக்கல் காம்ப்ரமைஸுக்கு போனாலே வழியாக காப்பாற்ற முடியாது. காம்ப்ரமைஸ் போகிறோன்னா காப்பாற்ற முடியாதுன்னா என்ன புரிஞ்சுக்கணும்? மக்கள் புரிஞ்சுக்க வேண்டியவனுக்கு புரியட்டுங்க. நான் என் வாயால் சொல்லணும்? உங்கள் வாயை நீங்கள் விரும்புகிற வார்த்தையை நான் சொல்ல மாட்டேன். நான் எதுவும் விரும்பல. இல்லை, புரிய வேண்டியவனுக்கு புரியட்டுங்க. புரியலன்னா நீ பாக்கியம் செய்தவன். புரியவில்லை என்றால் உன்னை விட பாக்கியம் செய்தவன் இந்த பூமியில் எவனும் இல்லை. யாரும் உங்களை காப்பாற்ற முடியாது, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்கள் எதிரியோட பலம் என்னைக்கு உங்களுக்கு எனக்கு என்னென்னா, அதிமுக இந்த தப்பை பண்ணும்போது எனக்கு ஆச்சரியமே இல்லை. ஏன்னா அது ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியே கிடையாது. அது முழுக்க திமுக எதிர்ப்புன்ற ஒற்றை இலக்கில் ஒரு கட்சியோட எதிர்ப்பில் எப்படிங்க ஒரு கட்சி உருவாக முடியும்? ஆனால் தமிழக மக்கள் அவங்கள உருவாக்கி இருக்கு. தமிழக மக்கள் அவங்கள தான் 30 வருஷம் ஆள வச்சாங்க. இட்ஸ் அ ஃபினாமினா. பேரதிசயம் அது. எம்ஜிஆர் ஒரு பேரதிசயம், ஜெயலலிதா ஒரு பேரதிசயம், எடப்பாடி ஒரு பேரதிசயம், சசிகலா ஒரு பேரதிசயம், OPS ஒரு பேரதிசயம், அதிமுகவே ஒரு பேரதிசயம். அது என்னன்னே புரியாது எவனுக்கும்.
ஆனால் அதான் யதார்த்தம். திமுக அப்படி இல்லைங்க, அது 75 ஆண்டு கால பாரம்பரியமிக்க சித்தாந்த ரீதியிலான கட்சி. இன்னைக்கும் 1000 விமர்சனம் இருந்தாலும் நம்ம ஏன் தலையாக அடிச்சுக்கிட்டு திமுகவை கேள்வி கேட்குறோம்? நீ சரியானவன் தானே இருந்த, நீ என்ன ஆச்சு கேடு வந்தது? 10 வருஷம் வனவாசத்துல இருந்து புத்தி வரலையே, ஏன் போய் மாற்ற? ஒரே ஒரு கேள்வி தான். வாஜ்பாய் மாதிரியோ மன்மோகன் சிங் மாதிரியோ ஒருத்தர் இருந்தால் பரவாயில்ல, இருக்கிறது மோடி. இதுவரை இந்திய வரலாறு கண்டறியாத அதிகாரத்தை மேக்சிமம் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு முழுக்க சர்வாதிகார தன்மைக்கு இலக்கணமான ஒரு தலைவர். தங்களுடைய எதிரிகளை அவர்கள் எப்படி பழிவாங்குகிறார்கள் என்பதை நீங்கள் நன்றாக அறிவீர்கள். இந்த மாதிரியான ஒரு தவறை ஏன் நீங்கள் அலோவ் பண்ணீங்க? உங்களுக்கு ஏன் இது தோணலை? வந்து உக்காந்த உடனே எங்கெல்லாம் கை வைக்கக்கூடாதுன்றதை தான் முதல்ல லிஸ்ட்டு வச்சுருக்கணும். எங்கே கை வைக்கணுன்ற லிஸ்ட்டு வேறு, எங்கே கை வைக்கக்கூடாதுன்ற லிஸ்ட்டு வந்துருக்கணும். இதை தவிர வேறு எதுவும் அவங்கள தொட முடியல இல்லை. அப்போ ஏன் இதை அலோவ் பண்ணீங்க? இப்போ ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா சிஎம்ஓ டெபுட்டி சிஎம்ஓ பெருசாக அதுக்கும் ரியாக்ட் பண்ணல. அதெல்லாம் அப்படி கேட்டால் மட்டும் அவங்க என்ன சொல்கிறாங்க, அப்படியே வந்து பயந்துருவாங்களா? ஒன்றும் இல்லை, உடனே அது ஒரு பதில் தான் வரும், நாங்கள் அது அஞ்ச மாட்டோம். நான் நினைக்கிறேன் கண்டுக்கல அவங்க, போப்போ எவ்வளோ பார்த்தோம் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு எனக்கு தோணுதுன்னு நான் கேட்குறேன். அப்படிலாம் நினைக்கலாம் மாட்டாங்கங்க. அதெல்லாம் வலை இருக்குதுன்றது அவங்களுக்கு தெரியும். வீட்டு வாசப்படிக்கு வந்து நிற்குதுன்றதெல்லாம் நம்மளை விட அவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். அவங்களாம் ஆண்டவர்கள், ஆண்ட பரம்பரை அவர்கள். இது என்னன்றது நம்மளை விட அவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியுங்க. நான் பேசுகிறது தமிழ்நாட்டு மக்களை பற்றி பேசுகிறேன். நாளைக்கு இந்த அட்டூழியத்தால் இவங்க மக்கள் மன்றத்தில் சீரழிஞ்சு சின்ன பின்னமாகி தூக்கி எறியப்பட்டால் தமிழகத்தில் வரக்கூடிய ஆட்சி நேரடியாகவும் மறைமுகமாகவும் பாஜகவோட ஆட்சியாகத்தான் இருக்கும். அதுக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் இன்றைக்கி திமுக துணை போய் கொண்டிருக்கிறது. திமுக செய்து கொண்டிருப்பது மன்னிக்க முடியாத பெரும் பாவம். ஏன் தெரியுமா? மக்கள் இவர்களை தூக்கி அடித்தால் வரக்கூடியது பிஜேபி ஆட்சி தான். தமிழ்நாட்டில் பிஜேபி கால் ஊன்றுச்சுன்னா நேரடியாகவும் மறைமுகமாகவும் ஆட்சி அமைத்தால் அதுக்கு முழுக்க காரணம் திமுக தான். அதனால தானே திமுக நம்ம சுயநலமையில் இருக்கிறதால தான் தொண்டை தனிக்கு வழியை கத்துறோம். ஆனால் இந்த தவறுகளெல்லாம் நீங்கள் கடந்து போயிட்டு பாசிச பாஜகன்னு சொன்னீங்கன்னா மக்கள் காரி துப்பான். அவன் கேடு கட்டவன் தான். நீ ஓகேமா? நீ ஏன்டா தப்பு பண்ணனா? அவன் பண்ணலையா, இவன் பண்ணலையாண்ணா? இது என்ன பேச்சு? இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இதோட ரிசல்ட் என்னான்னு பாருன்ற நான். யதார்த்தம் நீங்கள் வீட்டுக்கு போகிறீங்க, அப்போ அடுத்து அவன் இன்ஃப்ளூயன்ஸில் தான் ஒரு கவர்மெண்ட் வரப்போகுதுன்னா அது தாங்குமா தமிழ்நாடு? எட்டர்னல் டூம். ஏற்கனவே ஒரு சொல்லியிருக்கீங்க, நிரந்தர பேரழிவு. நீங்களும் நானும் அதை பார்க்க போகிறோம். அந்த பேரழிவு வந்தால் அதுக்கு முழுக்க திமுக தான் காரணம். அதனால தானே இவ்வளோ தூரம் பேசுகிறோம். கொஞ்சமாவது ஒழுங்காக இருங்கன்னு கெஞ்சிரும். இல்லை, கையெடுத்து கும்பிட்டு கெஞ்சிரும். இன்றைக்கி தலைக்கு மேலே வெள்ளம், கையெடுத்து கும்பிட்டு கெஞ்சிரும் ஒழுங்காக இருங்கன்னு. நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னா போங்க, சாட்டையை சுழற்றி இருக்கணும். ஸ்டாலின் முன்னாடியே முதலே அவர் சாட்டையை சுழட்டி இருக்கணுங்க. சில அடிப்படையான சில கார்ட் ரயில்ஸ்னுவாங்க, சில பாதுகாப்பு நடவடிக்கைகளை சில துறைகளெல்லாம் வந்து இரும்புக்காரன் கொண்டு ஒடுக்கியிருக்கணும். அவனுக்கு லூப் கேரளாவில் பண்ண முடியாது. கிளீனா வச்சிருக்காங்க. ஒரு ஆல்கஹால் எங்க இருந்து வருது, எங்க ப்ரொடியூஸ் ஆகுது, அதை பண்ணி தொலைக்க வேண்டியதானே. ஓப்பனா சொல்றேன், என்ன சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளவு வழி இருக்கு. ஏன் இப்போ இதை செய்யற? இதுல தான் அவன் எல்லாரையும் பிடிக்கிறான். எதிர்கட்சிங்க அத்தனை பேரையும் அவன் இதுல தானே பிடிக்கிறான். டெல்லியில பிடிச்சா, தெலுங்கானால பிடிச்சா, போய் மாற்றேன்ற. நீ கீழே ஊஞ்சினா எங்களுக்கும் பிரச்சனை. அவன் வந்தானா அந்த சுயநலத்துல தான் நாங்க இவ்வளவு கதறோம். உங்களுக்கு அதை பத்தி கவலை கிடையாது. உங்களுக்கு என்ன? உங்கள் வாழ்க்கை முறை வேறு, நீங்கள் சேர்த்த செல்வங்கள் வேறு. அதனால ரத்தீஷ் என்ன ஆவார் ஏது ஆவார்ன்றது பிரச்சனை இல்லை. தமிழ்நாடு என்ன கதி ஆக போகுதுன்றது தான் பிரச்சனை. நிச்சயமா. ஏன்னா தமிழ்நாடு அப்படிங்கிற மாநிலத்தின் நலன் கருதி தான் தொடர்ச்சி அவங்களுடைய கருத்துக்களும் இருந்துகிட்டு இருக்கு. இந்த விவகாரத்தில் அந்த மக்கள் சார்ந்த நம்மளும் பேசியிருக்கிறோம். பொறுத்திருந்து பார்க்க நடக்கிற ஒரு சம்பவம் என்னென்று மிக்க நன்றி சார். நன்றி. விமர்சனிக்கலாம். வணக்கம்.